ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் வழக்கம் அல்ல. தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அமையும். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுமா என எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதில். சென்னை போரூர் சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்ட விவகாரம். விடுதலை உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு திட்டம். விழுப்புரத்தில் சாலையில் கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பெண்ணை சரமாரியாக தாக்கிய திமுக நிர்வாகியின் சகோதரர். பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. பல்லாவரம் அருகே திருமண மண்டபத்தில் வைத்து மணமகனுக்கு அடி உதை. பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வைத்து கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் ஆக்ரோஷம். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலைக்கு சென்னை சென்ட்ரல், தாம்பரம், நெல்லை, விழுப்புரத்திலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயில்களில் முன்பதிவு வசதி கொண்ட ரயில்களுக்கு முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடக்கம். சென்னை வேளாங்கண்ணி இடையே நவம்பர் 30ஆம் தேதி சிறப்பு ரயில்கள் இயக்கம். நாகை கந்தூரி விழாவையொட்டி தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தல். மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் பேரணி. முதலமைச்சர் மாற்றம் குறித்து பகிரங்கமாக பொது வெளியில் விவாதிக்க விரும்பவில்லை. இந்த விவகாரம் எங்களில் ஒரு சிலருக்கு இடையிலான ரகசிய ஒப்பந்தம் எனவும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. தொடர் மழை காரணமாக 140 அடியை எட்டியது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம். இடுக்கி மாவட்ட மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. இலங்கை வவுனியாவில் ஷோரூமில் பயங்கர தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இந்திய பயணம் 3வது முறையாக தள்ளி வைப்பு. டெல்லியில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். அருணாச்சல பிரதேசம் சீனாவின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. இந்தியாவை சீண்டும் சீனா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரும் ஏப்ரல் மாதம் சீனா பயணம். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். (2026) ஐசிசி உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி நடைபெறும் மைதானங்களின் பட்டியல் வெளியீடு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. போட்டி இலங்கை கொழும்பு மைதானத்தில் நடைபெறுகிறது.
2026 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான விளம்பர தூதராக இந்திய வீரர் ரோஹித் சர்மா நியமனம். 2024 T20 உலகக்கோப்பையை இந்தியாவுக்கு வென்று கொடுத்த ரோஹித் சர்மாவுக்கு ICC அங்கீகாரம். ஆன்லைன் வன்முறைக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என நடிகை ஹூமா குரேஷி கருத்து. சமூக வலைதளங்களில் பிகினியில் ஒரு புகைப்படத்தை வெளியிடுங்கள் என சிலர் கேட்பதாகவும் ஆதங்கம். கவர்ச்சி காட்டுவது அவரவர் விருப்பம். அந்த எல்லைகளை திருமணம் தடுக்கவோ குறைக்கவோ முடியாது. திருமணத்துக்கு பிறகும் கவர்ச்சி படங்களை வெளியிடுகிறீர்களே என்ற கேள்விக்கு நடிகை ரகுல் பிரீத் சிங் பதில்.